வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி சமையல் திருவிழா சேனலில் ஒரு ஸ்டார்டர் ரெசிபி ப்ரான் டிக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே ரெசிபியோடு சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரான் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரான் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் ப்ரான் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 10 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 5 பல் போதும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பாதி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவர் தரப்போகிற புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்குன்ட்டு நம்ம தனியாக மசாலா சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்தது தயிர் 1/2 கப். தயிர் கண்டிப்பாக கட்டியாக இருக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா மேரினேஷனுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி நான் அதில் காமிக்க மறந்துட்டேன், அதனால் 1/2 இன்ச் போல் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு ஜீரக பவுடர். இவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் நான் தயிர் கெட்டியாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் உர ஊற்றின தயிராக இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்கின தயிராக இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டீ ஃபில்டர் வச்சு எக்ஸஸ் வாட்டரை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ப்ரான் எல்லாம் இந்த ஸ்டிக்ஸில் தான் வைக்க போகிறோம். இது உட்டன் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி நான். உட்டன் ஸ்டிக்ஸில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண ப்ரானை இதில் வைக்கலாம். நம்ம இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம ப்ரானெல்லாம் இதில் உள்ளே கோர்க்கும் போது ஈஸியாக ப்ளேஸ் ஆகுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்டீல்லையும் ஸ்கியூவர்ஸ் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரானை உள்ளே கோர்க்கிறதுக்கு முன்னால் எண்ணெய் அல்லது பட்டர் கொஞ்சமாக அதில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறமா இந்த மசாலா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்கிற மசாலாவை நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. சிக்கன் டிக்கா செய்யும் போது இந்த மசாலாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், தயிர் மட்டும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கெட்டி தயிர், அதில் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணுறோம் இல்லையா, இதில் தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ப்ரான்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டிக்ஸில் கோர்க்கும் போது நிறைய உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 1 கட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது மேரினேட் ரொம்ப நேரம் பண்ண வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ப்ரான் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் எல்லாத்தையும் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக ப்ளேஸ் ஆயிடுங்க. இவ்வளோதாங்க, எல்லா ஸ்கியூவர்ஸ்லேயும் ப்ரானை ஒவ்வொன்றா கோர்த்துக்கோங்க. இதில் டாப்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தவாவில் வச்சு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நடுவில் மட்டும் கோர்த்துட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான், அதை வரிசையாக அடுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க.
ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விடும்போது கொஞ்சமாக பட்டர் எடுத்து மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சமயத்தில். இவ்வளோதான் ப்ரான் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் ஜீரா பவுடரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே இது நீங்கள் ஸ்டிக்ஸில் கோர்க்காமல் டைரெக்டாக மேரினேஷனுக்கு அப்புறமா நீங்கள் தவாவில் கூட வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதையும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான் ப்ரான் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.